விண்வெளி வீடு அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வெயிட் எவ்வளோனா 4,20,000 கிலோகிராம். அதோட லென்த்து மட்டும் 109 மீட்டர், அகலம் எவ்வளோனா 73 மீட்டர். இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஒரே ராக்கெட்டில் வச்சு லான்ச் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் தாங்குற அளவுக்கு அந்த காலத்தில் ராக்கெட்டே இருந்தது கிடையாது. அப்புறம் எப்படி இதை லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா தனித்தனி பாகங்களாக விண்வெளிக்கு கொண்டு போயிட்டு தான் இதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே பல வீடியோஸில் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பார்க்கும்போது அது தொடர்ச்சியான ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையில் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 43 மேஜர் பார்ட்ஸால் ஆனது. இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி அடுத்தடுத்து லான்ச் பண்ணாங்கன்றதை பார்க்க போகிறோம். கூடவே விண்வெளியில் மிதந்துட்டு இருக்கிற அந்த பார்ட்ஸை எப்படி ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நம்ம பூமியை ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஸ்பேஸை ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஸ்பேஸில் மனிதர்கள் உட்பட மற்ற பொருட்கள் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கூடவே 3 அப்புறம் மார்ஸ் மிஷினுக்கும் எப்படி தயாராகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு பிளான் பண்ண காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1980s ஆரம்பிக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பீஸை லான்ச் பண்ணது 1998. இந்த ஆண்டில் அமெரிக்காவோட நாசா மட்டும்தான் இந்த ஐஎஸ்எஸ் வேலைகளை ஃபுல்லாக டன் பண்ணி முடிச்சதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அமெரிக்கா தவிர நிறைய கண்ட்ரிஸோட ஹெல்ப்பு இதில் இருந்திருக்கு. பொதுவாகவே இந்த ஸ்பேஸு, ஐஎஸ்எஸ், ஆஸ்ட்ரானமி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் அமெரிக்கா அப்புறம் நாசா தான். ஆனால் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் சில கண்ட்ரிஸும் மேஜர் ரோலாக இருந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான கண்ட்ரி எதுன்னா ரஷ்யா தான். பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2 எதிர் துருவங்களாக இருந்தாலும் இந்த ஐஎஸ்எஸ் விஷயத்தில் இந்த 2 பேருமே மேஜர் பார்ட்னர்ஸ். இந்த 2 கண்ட்ரிஸ் தவிர ஜப்பானோட ஜாக்ஸா, யூரோப்போட இஎஸ்ஏ, அப்புறம் கனடாவோட சிஎஸ்ஏன்னு இந்த கண்ட்ரிஸும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல கண்ட்ரிஸோட ஹெல்ப்னால ஐஎஸ்எஸ் எப்படி விண்வெளிக்கு பறந்ததுன்னு இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். 420 டன் வெயிட் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஒரேடியாக ராக்கெட்டில் லான்ச் பண்ணாமல் அதோட பாகங்களை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பப்பட்ட அந்த தனித்தனி பாகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து தான் முழு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா தனித்தனி பாகங்களை லான்ச் பண்ணிவிட்டால் அது ரேண்டமாக தான் விண்வெளியில் சுற்றிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி எல்லா பார்ட்ஸையும் ஒன்று சேர்த்தாங்கன்னு நமக்கு ஒரு கொஷின் வரும். இதுக்கான ஆன்சரை நான் போக போக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எந்தெந்த பகுதிகள் எப்போ எந்த மாதிரி அனுப்புனாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல ஜரியா அப்படின்ற ஒரு பகுதி 1998 நவம்பர் 20 அனுப்புகிறாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேட்டரிஸு, ஃபியூல் டேங்க்ஸு, இன்ஜின் அப்புறம் ஸ்டோரேஜ் எல்லாம் இருந்திருக்கு. கூடவே இந்த ஜரியா பாட்டு பூமியை சுற்றி ஆர்பிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. எதுக்காக அது பூமி ஆர்பிட் பண்ணுதுன்னா ஒரு தடவை அதை லான்ச் பண்ணிவிட்டா அதோட ஸ்பீடால் அது பூமியை சுற்றி வந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பகுதி அனுப்பின சில வாரத்திலே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 அன்னைக்கு இன்னொரு பகுதி அனுப்புகிறாங்க. அதுக்கு பேர் தான் யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜங்ஷன் ரூம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அனுப்ப போகிற மற்ற பகுதிகள் இணையிற மாதிரி தான் இந்த ஜங்ஷன் ரூம் இருந்திருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் யூனிட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜரியா பாட் மாதிரியே பூமி ஆர்பிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜரியா கூட இணையிற ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்படி கனெக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான். ஜரியா அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அது கூட ஆஸ்ட்ரோநாட்ஸ் போகலை. ஆனால் இந்த யூனிட்டி கூட 6 ஆஸ்ட்ரோநாட்ஸ் போயிருந்தாங்க. போன சில நாட்கள்லேயே அந்த ஜரியா கூட இந்த யூனிட்டியை கனெக்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேறு டேட்டில் லான்ச் பண்ணப்பட்ட பார்ட்ஸு விண்வெளியில் வேறு இடத்துல தான் இருக்கும். அப்புறம் எப்படி இதை 2த்தையும் ஒன்றா சேர்த்தாங்கன்ற டவுட்டு நமக்கு வந்திருக்கும். இதை எப்படி பண்ணி முடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜரியா அனுப்பும்போதே ரேண்டம் ஆர்பிட்டில் அதை சுற்ற விடாமல் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் சுற்றி வர மாதிரி தான் அதை ஏற்கனவே கால்குலேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா ஜரியா போன அதே டைரக்ஷன் அப்புறம் ஆர்பிட்டை நோக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி லான்ச் பண்ணதுக்கப்புறம் 2த்துக்குமே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக யூனிட்டியை இன்ஜின் மூலமாக ஜரியா பக்கம் புஷ் பண்ணி அதை இணைய வச்சுருக்காங்க. அதாவது 2மே ஹை ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி கனெக்ட் ஆகும்போது 2த்துக்கும் நடுவில் இருந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரொம்ப கம்மி. இப்போ இந்த 2வது பார்ட்டை லான்ச் பண்ணி சேஃபாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் ஷட்டில் மூலமாகவே திரும்ப பூமிக்கு வந்திருக்காங்க. அதனால் இப்போ 2 கனெக்டட் பார்ட்ஸ் தான் பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கு. இதுதான் ஃபுல் ஐஎஸ்எஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இயர் 2000 ஜூலை 12 அன்னைக்கு இன்னொரு மாடியூலை லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா லைஃப் சப்போர்ட் திங்ஸான ஆக்சிஜன் சிஸ்டம், வாட்டர் சிஸ்டம், கிச்சன் ஏரியா, டாய்லெட், கம்ப்யூட்டர் அப்புறம் ஸ்லீப்பிங் ரூம்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. அதாவது இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு இருக்கிற அந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஹோம் மாதிரி. இதை யூஸ் பண்ணி தான் ஆஸ்ட்ரோநாட்ஸ் அங்கே வாழ முடியும். அதனால் அடுத்த நவம்பர் 2 அதே இயர் 2000 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் அதுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஆஸ்ட்ரோநாட் போன அந்த டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எம்டியாகவே இருந்தது இல்லை. அதாவது ஐஎஸ்எஸ்ல இருக்கிற ஆஸ்ட்ரோநாட் பூமிக்கு வரும்போது பூமியில் இருக்கிற ஆஸ்ட்ரோநாட் ஐஎஸ்எஸ்க்கு போயிடுவாங்க.
இப்போ அங்கே மனிதர்கள் வாழ முடியுன்றதால அந்த 2000லேயே மொத்தமாக ஐஎஸ்எஸ்ஸை கட்டி முடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கடுத்த இன்னும் 10 வருஷம் வரைக்கும் ஐஎஸ்எஸ்ஸை இன்னும் கட்டிகிட்டே இருந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பார்க்கும்போதெல்லாம் அதனோட சிம்பிளாக தெரிகிற விங்ஸ் மாதிரி இருக்கிற பெரிய சோலார் பேனல்ஸே அதுக்கப்புறம் அனுப்பப்பட்டது தான். இந்த சோலார் பேனல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சன்லைட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வீடுகள், ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஃபேக்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லைட்லேருந்து எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதில் அப்படி என்னதான் ரியாக்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். இப்போ பெரிய சோலார் பேனலை லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஐஎஸ்எஸோட மற்ற பார்ட்ஸை லான்ச் பண்ணுறாங்க. இப்படி மொத்தமாக லான்ச் பண்ணி ஐஎஸ்எஸோட கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கிறதுக்கு 42 ராக்கெட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க ஜூலை 2011 வரைக்கும். டோட்டல் இயர் சொல்லணும்னா 1998லேருந்து 2011 வரைக்கும் 13 வருஷம் ஆயிருக்கு. அடுத்து ஐஎஸ்எஸோட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது விண்டோக்கு வெளியில் பூமியை பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2010 தான் லான்ச் பண்ணது. இந்த விண்டோஸ்க்கான யூஸ் என்னன்னா, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஐஎஸ்எஸ்ல வந்து டாக் பண்ணும்போது அதை அந்த விண்டோஸ் வழியாக பார்க்க முடியும். கூடவே ரோபோட்டிக் ஆர்ம்ஸை அங்கேருந்து மானிட்டர் பண்ண முடியும். இது தவிர ஆஸ்ட்ரோனாட் ஸ்பேஸ் வாக் பண்ணும்போது அதையும் பார்க்க முடியும். முக்கியமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிற பூமியை ரசிக்கிறதுக்காகவும் இந்த 7 விண்டோஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த 7 விண்டோஸ்க்கு கியூபோலா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கியூபோலா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பூமியை பார்த்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ லான்ச் பண்ண பகுதிகளெல்லாம் எப்படி ஒரே இடத்துல போய் கனெக்ட் ஆகுதுன்னா, முன்னாடியே பார்த்த அதே சேசிங் டைரக்ஷன் படி தான். எப்படி ஒரு காரை ஸ்லோவாக பார்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஐஎஸ்எஸ் கூட மற்ற பாகங்கள் அதோட ஆர்பிட்டை சேஸ் பண்ணி ஸ்லோவாக டாக் பண்ணியிருக்கு. இப்போ ஐஎஸ்எஸ் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். நிறைய மாடியூல்ஸு, ஸ்பேஸ் ஷட்டில், லேபு, சோலார் பேனல்ஸ், அப்புறம் ஐஎஸ்எஸோட டெய்லி ஆப்ரேஷன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணது மோஸ்ட்லி அமெரிக்கா தான். ஆனால் மொத்தமாகவே அமெரிக்கா மட்டும் பண்ணலை. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ஜரியா அப்படின்ற பீஸு, அப்புறம் லைஃப் சப்போர்ட் லிவிங் மாடியூல் எல்லாம் லான்ச் பண்ணது ரஷ்யா தான். ஆஸ்ட்ரோனாட்ஸை சோயூஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக சென்ட் பண்ணதும் ரஷ்யா தான். அதனால் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு 2வது மேஜராக ஹெல்ப் பண்ணது ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்த்தோன்னா நியூஸில் நிறைய தடவை ரஷ்யா ஐஎஸ்எஸ்க்கு ஹெல்ப் பண்ணலைன்னா ஐஎஸ்எஸ் பூமியில் வந்து வீழ்ந்துடும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உண்மைதான். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஸ்டேபிள் ஆர்பிட்லேயே சுற்ற வைக்கிறதுக்கு ரஷ்யாவோட ப்ராக்ரஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதோட இன்ஜினை யூஸ் பண்ணி ஐஎஸ்எஸோட வேகத்தை டெம்பரரியாக கூட்டிகிட்டே இருக்கும். இதனால தான் ஐஎஸ்எஸ் பூமிக்கு மேலேயே சுற்றி வந்துட்டு இருக்கு. எதுக்காக அதனோட ஸ்பீடை கூட்டிகிட்டே இருக்கணும்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிறது பூமிக்கு மேலே சராசரியாக ஒரு 400 கிலோமீட்டர் ஹைட்டில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூமியோட வளிமண்டலம் இன்னும் இருக்கும். அந்த தின்னான காற்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இன்டராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது உராய்வை ஏற்படுத்தும். இந்த உராய்வுனால பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக ஐஎஸ்எஸோட ஸ்பீடு கம்மியாகும். இப்போ ஸ்பீடு கம்மியாயிட்டே இருந்துச்சுன்னா பூமியோட கிராவிட்டியால் அது பூமியில் தான் வந்து விழும். அதனால தான் ரஷ்யாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் அதனோட ஹைட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது இந்த 2 ஜெயண்ட் கண்ட்ரிஸ் தவிர ஜப்பானோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேபை ஐஎஸ்எஸ்ல நிறுவியிருக்காங்க. கிபோ லேப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லேப் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற லேபிலேயே ரொம்ப பெரிய லேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர ஜப்பான் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்புறம் சப்ளைஸ் எல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அடுத்தது யூரோப்போட யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஒரு லேபை கட்டியிருக்காங்க. ஜப்பான் மாதிரியே நிறைய சப்ளைஸும் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இஎஸ்சி அப்படின்றது ஒரு ஏஜென்சியாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஐரோப்பிய நாடுகள் நிறைய இருக்குது. அந்த கண்ட்ரிஸும் ஐஎஸ்எஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தான் இதிலிருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்த 4 ஏஜென்சிஸ் தவிர இன்னொரு மெயின் பார்ட்னர் இருக்குது. அதுதான் கனடாவோட சிஎஸ்ஏ. கேனடாம் 2 அப்படின்னு சொல்லப்படுற ரோபோட்டிக் ஆமை தயாரித்து லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா கனடா தான். இந்த ரோபோட்டிக் ஆம் தவிர டெக்ஸ்டர் அப்படின்ற இன்னொரு 2 ஆர்ம்டு ரோபோட்டையும் தயாரிச்சிருக்காங்க. இப்படி 5 ஏஜென்சி சேர்ந்து கட்டி முடிக்கப்பட்டது தான் இந்த ஐஎஸ்எஸ். அடுத்து இதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியாவில் இஸ்ரோவை மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் 2030s இந்தியாவுக்குனே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்ட போகிறதா பிளான் போயிட்டு இருக்கு. இந்தியாவோட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி சொல்லும்போது அது ஐஎஸ்எஸை விட சின்னதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கரண்ட் பிளானிங் படி 3 ஆஸ்ட்ரோனாட்ஸ் தான் அதில் தங்கியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்காது. ககன்யான் ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் தான் நடக்க போகுது. அப்போது அப்டேட் ஆக போகிற இதை பற்றி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த சேனலில் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பண்ணுங்கள்.